இந்த சன் டிவிக்காரன் காலையில் ஒரு செய்தி போட்டிருக்கான், பனையூரில் வெறிச்சோடியது அப்படின்ட்டு. அதாவது இன்றைக்கி கடைசி நாளாக மனு கொடுக்குறதுக்கு பனையூர் வெறிச்சோடி கிடக்கான். கிறுக்கு பிள்ளைகளா, தலைவர் தானடா சொன்னார் பனையூரில் கூட்டம் கூடுது, மக்களுக்கு தொந்தரவு வருது, நம்ம மாற்றத்திற்கான கட்சி அங்கே கூடக்கூடாது அனைத்தான், அதனால் யாரும் வர வேணான்ட்டு ஆர்டர் போட்டதே எங்கள் தலைவர் தான்டா. அதனால் எல்லாமே ஆன்லைன்லேயே அனைத்து ப்ராசஸும் முடிஞ்சு நீ மீடியா வேலை பார்க்குறதுக்கு நீ வேறு ஏதாவது தொழில் பண்ணி பிழைக்கலாம். உனக்கு ஏன் இவ்வளோ ஒரு கேவலமான பொழப்புன்னு தெரியல இந்த சன் டிவிக்காரனுக்கு. இந்த பேனா நிறுவனம் கொடுக்குற நியூஸை அப்படியே வாந்தி எடுக்கிறது தான் உனக்கு வேலையா? கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டியா? மக்களுக்கு என்ன தேவை? நேற்று உன் கூட்டணியில் அந்த தேமுக திக கூடியிருக்கு, சேர்ந்துருக்கிய, அதையெல்லாம் பற்றி எதையாவது நியூஸ் போட்டு உனக்கு ஏதாவது வருமானம் பார்க்கறனா பார்த்துக்கிட. அதை விட்டு எதுக்கு எடுத்தாலும் விஜய் தான் கிடைச்சா அப்படியா? விஜயை நக்கி தான் உனக்கு பிழைக்க வேண்டியிருக்கு, உனக்கு வேறு பொழப்பே இல்லை. அதுவும் இந்த பேனா நிறுவனம் அந்த பெண்ணுண்டு பேரை வச்சுட்டு இந்த பெண்களையே கேவலப்படுத்துகிற விதமாக நீ பெண் கிளவின்னு வச்சிடுறா. பேரை மாற்றி நீ கிளவி வேலை தான் பார்த்துட்ருக்க. அதாவது அந்த காலத்தில் கிளவிகள் தான் அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அவன் அந்த குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்தை பற்றி ஒன்று ஒன்றா பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நீ உன்னுடைய வேலையை பார்க்காம உன் கட்சி நீ எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வேலையை பார்க்காம முழுக்க தவைக்காவை பற்றியே பேசுகிறதே உனக்கு வேலையாக போச்சு. அதனால் நீ மாற்றி கிளவின்னு பேர் வச்சுக்காதான் உனக்கு சரியாக பொருத்தமாக இருக்கும்.